அவரை நாங்கள் கிரிட்டிக்கலாக பார்க்கிறோம். போப்பை அது கொண்டாடுகின்ற தமிழ் சமூகம் கொண்டாடுகின்றது. ஆனால் அதே சமயம் போப்பினுடைய சில இப்படியான விஷயங்களையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டி இருக்கிறது. போப் மிக முக்கியமான விஷயம். ஏன் இத்தனை சொற்கள் அந்த வெர்ச்சு என்ற சொல் அல்லது கிரேஷியஸ்னஸ் அந்த பிப்ளிக்கல் டேர்ம்ஸ் எடுத்துக்காட்டுங்க. ஏன் என்று சொன்னால் அவர் நம்புகிறார் இந்த திருக்குறள் கிறிஸ்தவ சமயத்தினுடைய செல்வாக்குக்கு உட்பட்டது. அது 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 தன்னுடைய இன்ட்ரடக்ஷன்ல அவர் மிக தெளிவாக சொல்கிறார். எக்லெக்டிக்னு சொல்றார். எக்லெக்டிக்னா என்ன? பல்வேறு மத கோட்பாடுகள் இருந்து அது எடுக்கிறது, தன்னுடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டது என்ற கருத்து எடுத்து தொகுத்து தந்திருக்கிறது. அது எக்லெக்டிக். ஆனா அதே சமயம் இந்த இந்த திருக்குறளில் மிக செல்வாக்கு செலுத்தியது ஒன்று கிறிஸ்தவ மதம். இவன் பக்தியை கூட அவர் சொல்கிறார். கிறிஸ்தவ மதத்தில் இருந்தால் இங்கே பக்தி வந்திருக்க வேண்டும். அப்ப நாங்கள் கொண்டாடுகின்ற அதே சமயம் அவருடைய அதாவது இந்த கிரிட்டிக்கலாக பார்க்க வேண்டும். என்னென்று விஷயம் தெரியாமல் தலையில் தூக்கி கொண்டாடுவது ஒன்று. ஆனால் அவரை புரிந்து கொண்டு போப்புடைய அவர் அந்த காலத்துக்கு செய்தாலும் அந்த காலத்து அதனுடைய மக்களுக்கு எழுதினாலும் இப்பொழுதும் எங்களுக்கும் அது மிகவும் பயன்படுகிறது என்பதை நாங்கள் மறுக்க இயலாது.